السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم من فضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: بينما رجل يمشي بطريق وجد غصن شوك فأخذه فشكر الله له فغفر له، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேഖ்மார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவலி அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, அதிகமாக இறையில்லமாம் காபத்துல்லாஹி ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு, நீண்ட சுகத்தோடு, நோய் நொடி இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல், முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், மனைவி மக்களோடு, பேரம்பேத்திகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது சொர்க்கவாதி என்ற ஒரு பற்றத்தை வாங்கி சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களாக, பேரம்பேத்திகளாக, சொந்த பந்தங்களோடு அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லோனல்லாம் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மா வரையில் இஸ்லாத்தின் பார்வையில் நன்மையான புத்தாண்டு என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, பொதுவாகவே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள் என்று வந்துவிட்டால் அந்த நாளிலே எல்லா நபர்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒரு முறை அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மக்காவில் இருந்து மதீனாவுக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கினார்கள். தன்னுடைய பயணத்தை தொடங்கி மதீனாவை வந்து அடையும் போது அங்கு இருந்தவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கொண்டாட்டத்தில் அவர்கள் ஒரு நாளை கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். அந்த நாளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கொண்டாட்டம், இந்த ஆட்டம், இந்த பாட்டம் என்பது எல்லாம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள்
எல்லாமே அவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த ஆட்டத்தை, இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அங்க இருந்தவங்க சொன்னாங்க, இல்லை யார சொல்லலாம், இதற்கு முன்னாடியில நாங்க இதே மாதிரி தான் இருந்தோம், அந்த நாளை மகிழ்ச்சியான நாளை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறோம் அப்படின்னு மக்கள் மறுபடி சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வினால் அருளப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. சிறப்புக்குரிய ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாள் தான் நம்முடைய இஸ்லாமுடைய மார்க்கத்துக்கு ஒரு புத்தாண்டாக அந்த நாளை நாம் கொண்டாடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அங்க இருந்தவர்கள் அனைவரும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த நாள் என்ன நாள்? அந்த நாளை பற்றி எல்லாம் கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் உடைய நாள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாள் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும், ஒட்டுமொத்த இஸ்லாமுடைய சமூகத்துக்கும் அந்த நாள் தான் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு புத்தாண்டை தரக்கூடியது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நம்மளை விட்டு ஒரு வருடம் நம்மளை விட்டு போகுது என்றால் ஒரு வருட காலமாக நாம் என்ன நன்மைகளை சம்பாதித்தோம், எத்தனை பாவமான காரியங்களில் நாம் விலகி இருந்தோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு ஆண்டு என்பது நம்மளை விட்டு ஒரு ஆண்டு போகுது என்றால் நம்முடைய ஆயுள் காலம் நம்மளை விட்டு போகுது என்ற அர்த்தம். ஒரு புதிதாக ஒரு ஆண்டு என்று வருவது என்றால் நம்முடைய ஆயுள் காலம் எப்படி இருக்க போகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். காலாண்டு பேப்பர்லாம் ஒரு பேப்பரை செய்தியை கிழிக்கும் போது நம்ம யோசனை பண்ணி கிழிக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு செய்தியை கிழிக்கும் போது நம்முடைய ஒரு நாளுடைய ஆயுள் காலம் கடந்து விட்டது. ஒரு நாள் ஆயுள் காலத்தில் நாம் என்ன நன்மைகளை சம்பாதித்தோம், என்ன சாதனை செய்தோம், என்ன இபாதத்துகள் செய்தோம் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நன்மையான காரியங்களில் யார் அதிகமாக ஈடுபடுகிறார்களோ, நன்மையான காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் ஓதுவது நன்மையான காரியம், தொழுவது நன்மையான காரியம், நல்ல வார்த்தையும் பேசுவது, இப்படியான நன்மையான காரியங்களில் யார் ஒரு உண்மையான முஸ்லிம் ஈடுபடுகிறார்களோ அது அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய நபர்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்று பார்த்தால், இந்த கொண்டாட்டம், இந்த புத்தாண்டுடைய வருடப்பிறப்பு என்பது கொண்டாடுவதில் நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த புத்தாண்டு என்பது நம்மளுக்கு உரிய புத்தாண்டு அல்ல, யூதர்கள் கொண்டாடக்கூடியது. அந்த புத்தாண்டை இன்னைக்கு நம்முடைய இளம் சமுதாயம், இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அந்த நாளிலே, அந்த இரவிலே 12 மணிக்கு கேக்குகளை வெட்டி கொண்டு மதுபானங்களை குடித்துக் கொண்டு அந்த நாளை யூதர்களை போல கொண்டாடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் யூதர்களை போல தன்னுடைய செயல்பாடுகளை யார் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்கள் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கால பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின் வஜத குஸ்னுன் ஷௌகின் ஃபஹதஹுல்லாஹு ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. யாராவது ஒரு மனிதர் ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு முள்ளோ ஒரு கல்லோ கடந்தால் அதை யார் அகற்றி மக்களுக்கு இலவாக அந்த பாதை யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான்.
அவர்களுக்கு நேரான வழி அல்லாஹ் காட்டுகிறான். அவனுடைய பாவத்தை மன்னித்து மட்டுமல்லாமல் அவனுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துகிறான். அவனுக்கு எல்லா நன்மையும் அல்லாஹ் வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது இப்படியாக சொல்லி காட்டுவான். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அணு அளவு நன்மை செய்தாலும் அது உங்களுக்கு பலனளிக்கும். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு தீன்மை செய்தாலும் அது உங்களுக்கு பயனளிக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ நான் நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நன்மைகள் அதிகமாக நாம் சம்பாதிக்கலாம். அணு அளவு கூட நன்மைகள் நம்ம இடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு அணு அளவு நன்மை இருந்தாலும் நாளைக்கு மறுமை அல்ல, இம்மையும் மறுமை நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தினுடைய பார்வையில் அதிகமான நன்மையான காரியம் எது யா ரசூலல்லாஹ் என்று அந்த மனிதர் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மக்களுக்கு உணவளிக்கிறார்களோ, அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் யார் சலாம் சொல்கிறார்களோ அதுதான் நன்மையான, இஸ்லாத்தில் மிகப்பெரிய நன்மையான காரியம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நன்மையான விஷயத்தில் நாம் அதிகமாக போட்டி போட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், 1000 நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கும் போது அங்கிருந்து சஹாபாக்கள்லாம் ஆவலோடு இருந்தார்கள். சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், அந்த நன்மை எதை சொல்லுங்கள், அந்த நன்மையின் காரணமாக சந்தோஷம் அடைகிறோம், எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று சஹாபாக்கள் எல்லாம் சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதிகாலை முதல் மாலை வரை இரவு வரை நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு 1000 நன்மைகள் தினந்தோடு வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அடுத்தவர்களுக்கு துஆ செய்தா கூட அது மிகப்பெரிய நன்மையாக ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, யார் மற்ற மனிதர்களுக்கு நம்முடைய உறவினர்களோ அண்டை வீட்டாரோ நம்முடைய நண்பர்களுக்கோ யார் அதிகமாக துஆ செய்கிறார்களோ அந்த துஆ என்பது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷத்தை நாளைக்கு மறுமையில் அவனுக்கு ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால், இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் முதல் சிறியவர்கள் வரை பெரியவர்கள் வரைக்கும் நன்மையான காரியங்கள் இருந்து விலகித்தான் இருக்கிறார்கள். நன்மையான காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய நிறைய நபர்கள் விலகிக் கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கும் போது அனாச்சாரங்கள் பெருகிவிட்டது. அனாச்சாரங்கள் பெருகிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷமான ஆளாக இருந்தாலும் சரி, அந்த நாளிலே எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு நிறைய நபர்கள் மது பழக்கத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். மோசமான ஒரு சூழ்நிலை. ஒரு புத்தாண்டு என்று வருகிறது என்றால், சென்னை போன்ற இடங்களில் பார்த்தோம் என்றால், அந்த இரவு நேரத்தில் நம்முடைய அரசாங்க செலவழிக்க இல்லையோ, வேற சவுதியோட நாடுகளை பார்க்கும் போது இஸ்லாமிய நாடுகள் சொல்வதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும், இஸ்லாமிய நாடுகள் நன்மையான காரியங்கள் செய்வதை விட இன்னைக்கு அனாச்சார காரியங்கள் செய்வதுதான் இன்னைக்கு பணம் காசுகளை, கோடிக்கணக்கான பணம் காசுகளை கொட்டி அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். 2024 முடிந்து 2025 என்பது சிறப்புக்குரிய ஆண்டு என்று சொல்கிறார்கள். அது நம்மளுடைய ஆண்டு அல்ல. மார்க்கமோ நம்முடைய நபி அவர்களோ சொல்லித் தரவில்லை.
நம்மளுடைய புத்தாண்டு என்பது நம்மளுக்கு மகிழ்ச்சியாக தரக்கூடிய நாள் என்றால் அது ஜும்மாவுடைய நாள், பெருநாளுடைய நாள். அந்த நாளைத்தான் நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும். அது நம்மளுக்கு வழங்கப்பட்ட ஒரு நாள், ஒரு புத்தாண்டு. இஸ்லாமுடைய பார்வையில் அந்நிய கலாச்சாரத்தை யார் ஒரு முஸ்லீம் பின்பற்றுகிறார்களோ நாளைக்கு அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட சில சஹாபாக்கள்லாம் கேட்டாங்களாம், அபூபக்கர் அவர்களே, இன்னைக்கு எல்லா நபர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு நாளை எதிர்பார்த்து கொண்டாடக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா நபர்களும் அந்த நாளைக்கு முன்னாடி மதுபானங்களை குடித்துக் கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு சூதாட்டங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களே, அபூபக்கரே உங்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லையா என்று அவர்கள் கேட்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்துக்கு எப்போது வந்தேனோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இஸ்லாத்து வருவதற்கு முன்னாடி மதுபானத்தினுடைய வாடை கூட நான் பெற்றதில்லை என்று சொன்னார்கள். மதுபானத்தினுடைய வாடையை கூட நான் பெற்றதில்லை. அந்த அளவுக்கு என்னுடைய மனதை நான் சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறேன். நான் என்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தேனோ, என்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸூரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் என்ற இந்த சூதாட்டமும் மதுபானங்களும் விபச்சாரம் ஹராமாக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் ஹராமாத்தான் நான் பார்க்கிறேன். இன்ற வரைக்கும் நான் அதை ஹராமாத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டே சொன்னார்கள், இந்த வாடை என்பது, இந்த ஆட்டம் என்பது, இந்த கொண்டாட்டம் என்பது யூதருடைய ஒரு கொண்டாட்டம், இஸ்லாமுடைய மார்க்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய இளைஞர்களை கொஞ்சம் பார்க்கும் போது அந்த இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த ரோடு குப்பையா கிடக்கும், நல்லா இருந்த தெருவுக்குள்ளாம் குப்பையா கிடக்கும். கேட்டா இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறான், நியூ இயருங்கிறான். ஏன்டா இதெல்லாம் இன்னைக்கு புனிதமான வருட பிறப்புலாம் 2024 முடிஞ்சு 2025 தொடக்கத்தை நம்ம எல்லாம் இருக்கிறோம், அதை எப்படி நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும்? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய நபர்கள் அனாச்சாரத்தின் காரணமாகத்தான் அனாச்சாரங்கள் பெருங்கிவிட்டது. விபச்சாரத்தை கொண்டு, மது பாட்டில்களை கொண்டு, சூதாட்டத்தை கொண்டுதான் இன்னைக்கு நிறைய நபர்கள் இந்த ஆண்டை வரவேற்கிறார்கள், இந்த ஆண்டினுடைய முடிவையும் சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். நம்மை கவலைப்படணும். ஒரு ஆண்டு என்பது இறுதி ஆண்டினுடைய முடிவிலும் ஆண்டினுடைய தொடக்கத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஒரு வருட காலம் என்ன சாதனை செய்தோம்? நம்முடைய ஈமான், நம்முடைய இறையச்சம் என்பது ஒரு வருட காலத்தில் எப்படி இருந்தது? நன்மையான பக்கம் இருந்ததா அல்லது தீன்மையான பக்கம் இருந்ததா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின்ஹா அர்பஅத்துன், 12 மாதங்களும் சிறப்புக்குரிய மாதம்தான். அது இல்லை என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. 12 மாதங்களிலும் கூட அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதங்களும் இருக்கிறது. அந்த மாதம் என்பது, அந்த மாதத்திலே நம்முடைய நாம் செஞ்ச வணக்கம் வழிபாடு என்பது நன்மையாக இருந்ததா அல்லது தீன்மையாக இருந்ததா நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லும்போது சொன்னார்கள், யூதர்கள் வணங்குகின்ற மாதிரி நீங்கள் வணங்கி விடாதீர்கள், யூதர்கள் கொண்டாடுற மாதிரி நீங்கள் கொண்டாடி விடாதீர்கள். அப்படியெல்லாம் செய்தால் நாளைக்கு மறுமையில் நீங்கள் சொர்க்கம் போக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். மறுபடி சொல்லிட்டு சொன்னாங்க, அல் கலிமத்து தொய்யிபத்து சதக்கத்துன், நல்ல வார்த்தை பேசுவது, நல்ல வார்த்தை பேசுவது அதிகமாக நன்மைகள் பெற்றுத்தரும் தர்மமாகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு புத்தாண்டு வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரியும் பேசுவான். அன்னைக்கு மட்டும் ஒருத்தன் 4 பேரா மாறிடுவான். எப்பவுமே 2 பேரா இருக்கக்கூடியவன் அன்னைக்கு மட்டும் 4 பேரா மாறிடுவான். அப்போ நம்முடைய வார்த்தைகள் நன்மையான வார்த்தைகள் நாம் இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் பேசினால் நன்மையின் தர்மமாகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், எப்பா நம்மளுக்கு ஹேப்பி நியூ இயர் எல்லாம் கிடையாது. இஸ்லாமுடைய மார்க்கத்தில் 2025 நாளை நம்மெல்லாம் கொண்டாட வேண்டியது அவசியம் இல்லை. எப்போதும் போல நாளை கழிக்க வேண்டியதுதான். எப்போதும் போல அந்த நாளை கழிக்க வேண்டியதுதான். அதனால் நீ கேக்கு வெட்டி அங்கெல்லாம் பீர் பாட்டில உடைச்சி வைத்து இதெல்லாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உணர்த்த வேண்டும். இன்னைக்கு அதே விஷயத்தில் கூட பெற்றோர்கள் துணையாக இருக்கிறார்கள். நன்மையான காரியங்கள் தான் பெற்றோர்கள் துணையாக இருப்பார்கள் என்று பார்த்தால் இன்னைக்கு தீன்மையான காரியத்தில் தான் இன்னைக்கு பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நன்மையான காரியங்கள் எப்படியாவது அபூபக்கரை மிஞ்சி விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. நன்மையான காரியங்களில அபூபக்கரை மிஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா முடியல. அபூபக்கரை முந்த முடியவில்லை. அந்த அளவுக்கு நன்மையான காரியங்கள் செய்வது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி உள்ளவர்களே நன்மையான காரியங்கள் செய்வதில் அதிகமாக ஆர்வத்தோடு இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நமது ஊர்ல நமது வீட்டு பக்கத்தில் யாராவது ஒருவர் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்றால் நாம் சொல்லணும், நன்மையான காரியம் செய்ப்பா, இந்த அனாச்சாரம் செய்யாத, வெடி வெடிக்காத, ரோட்டை நல்லா இருந்த ரோட வீணாக்காத, ஒழுங்கா இரு, இதுக்கெல்லாம் புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய மார்க்கம் அப்படிலாம் சொல்லி தரவில்லை. நம்மளுக்கென்று ஒரு புதிதாக ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ருடைய ஹஜ் பெருநாளுடைய நாள் இருக்கிறது, ரமலானுடைய நாள் இருக்கிறது. அதுதான் நம்மளுக்கு சிறந்த நாள் என்று நம்முடைய அண்டை வீட்டார்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நன்மையான காரியங்கள் நாம் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய உறவினர்கள் நாம் அதிகமாக சேர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் நன்மையான காரியங்களில் அதிகமாக யார் ஈடுபடுகிறார்களோ நாளைக்கு மறுமையில் சந்தோஷமாக அவர் சொர்க்கம் செல்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு பெண்ணு விபச்சாரம் செய்தால் நரகம்தான் போக முடியும். ஆனால் ஒரு விபச்சாரி, ஒரு பெண்மணி ஒரு நாயோடைய தாகத்தை தீர்த்ததினால் அல்லாஹ்வுடைய அமலை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக்கி விட்டான். ஒரு விபச்சாரி ஒரு தண்ணிக்கு நாய் கொடுத்ததுனால அவனுடைய செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்ப இன்னைக்கு நாம் என்ன செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன அனாச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமுடைய மார்க்கத்தில் மது என்பது ஹராமாக்கப்பட்டது. இன்னைக்கு இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு மதுபானத்தை குடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாவம் கேட்டா சொல்றாங்க, உடம்பெல்லாம் அசதியா இருக்குது அதெல்லாம் குடிக்கிறேன். சூதாட்டம், டைம் பாஸ் ஆகல அதெல்லாம் சூதாட்டம் ஆடுறேன் அப்படிங்கிறாங்க. குறி பார்க்கிறது, இன்னைக்கெல்லாம் போய் குறி பார்க்குறாங்க அல்லவா, தோசியம் பார்க்கறது, கிளி தோசியம் பார்க்கறது, மனுஷன் தோசியம் பார்க்கறது, கால் தோசியம் பார்க்கறது, இதை போன்ற காரியங்கள் அனைத்துமே இஸ்லாமுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்னைக்கு அந்த காரியத்தில் இன்னைக்கு நிறைய நபர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் அதிலைத்தான் அதிகமாக மூழ்கி கொண்டு இருக்கிறது. அப்ப எப்படி நன்மைகளை சம்பாதிக்க முடியும்? ரொம்பவும் நாம் கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக நன்மையில் சம்பாதிக்க வேண்டும், நான் அதிகமாக நன்மையில் சம்பாதிக்க வேண்டும், அதுக்கு என்ன வழி யா ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே, ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய தலையை அல்லாஹ்வுடைய சஜிதாவிலே கொண்டு வை என்று சொன்னார்கள். உன்னுடைய தலையை அல்லாஹ்வுக்காக வேண்டி சஜிதா செய்தால் அந்த சஜ்தாவின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய முழு பாவங்களை மன்னித்து அல்லாஹ் உனக்கு முழுமையாக நன்மை தந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம ரொம்ப கவலைப்படணும்.
நன்மையான காரியம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் நன்மையான காரியம் என்பது ஏராளமாக குமிந்து கொண்டு கிடக்குகிறது. அதையெல்லாம் பார்க்காமல் இன்னைக்கு புத்தாண்டு என்று வரக்கூடிய அந்த நியூ இயருடைய சிந்தனை தான் இன்னைக்கு நிறைய நபர்கள் மோகம் கொண்டு இருக்கிறார்கள். தொழுகை என்பது நன்மையான காரியம், நல்ல வார்த்தை பேசுவது நன்மையான காரியம், நமது பிள்ளைகளே மார்க்கத்தினுடைய பிள்ளைகளை வளர்ப்பது நன்மையான காரியம், பிறருக்கு உதவுவது நன்மையான காரியம், பிறருக்கு துவா செய்வது நன்மையான காரியம், இப்படி நன்மையான காரியம் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு நம்முடைய சமூகம் வழிகேடிலே சீரழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும் போது அழகான ஒரு வார்த்தை சொல்லுவான். அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, லயம் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நபியை பார்த்து அல்லாஹ், நபியே நீங்க அவர்களுக்கு கூறுங்கள், அவர்கள் எனக்கு நன்றி செய்ய மறந்துவிட்டால், நன்மையான காரியங்களில் நன்றி செய்ய மறந்துவிட்டால் என்னுடைய வேதனை மிக கடினமாக இருக்கும் என்று நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவங்களுக்கு மட்டுமல்ல, நம்மளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அப்போ நாம் எந்த நன்மைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு புத்தாண்டு என்பது, ஒரு ஆங்கில புத்தாண்டு என்பது நன்மையான காரியமா? அல்ல. நாம் கொண்டாடக்கூடிய நாள் அல்ல. அதில் அனாச்சாரம் செய்யறோம், எவ்வளவு பெரிய பாவம். ஒவ்வொரு நாடுகளிலுமே, இஸ்லாமிய நாடுகளிலே பணம் காசுகளை கோடிக்கணக்கில் கொட்டிவிட்டு அந்த நியூ இயருடைய நாளை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய யூதருடைய துரோகம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அது யூதருடைய கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரம் அல்ல, யூதருடைய கலாச்சாரம் என்று அந்த மாதிரியான செயல்பாடுகளை யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான அல்லாஹ்வுடைய சாபத்து கூறியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் என்பது நம்மளை விட்டு போகிறது என்றால் அந்த ஒரு நாளிலே நாம் என்ன சாதனை செய்தோம், எந்த நன்மையான காரியங்கள் செய்தோம், 5 நேரம் தொழுகுணமா, குர்ஆன் ஓதனமா, திக்ர் செய்தோமா, அண்டை வீட்டாரோடு சந்தோஷமாக மனைமக்களோடு இருந்தோம் நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து விட்டது என்றால் நம்முடைய ஆயுள் காலம் கடந்து போகிறது அர்த்தம். ரொம்ப கவலைப்படணும். நம்முடைய ஆயுள் காலத்தை பற்றி நாளைக்கு மறுமை அல்லாஹ் கேட்பான், எல்லாத்த பற்றியும் கேட்பான். உன்னுடைய செலவீனங்கள், உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய பேச்சு, உனக்கு கொடுத்த ஆயுள் காலத்தை நீ எப்படி செலவு செய்தா என்று கேட்கும் போது அதிரி எனக்கு தெரியலையே என்றுதான் சொல்ல முடியும். அப்ப நம்முடைய ஆயுள் காலம் என்பது நன்மையான ஆயுள் காலமாக இருக்க வேண்டும், பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டும். இப்படி யார் நன்மையான காரியங்களில் யூதர்களை போல இல்லாமல், யூதர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் இஸ்லாம் நபர்கள் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த உண்மையான ஆயுள் காலத்தை அல்லாஹ்வுக்கு நன்றியோடு யார் அந்த நன்மையான காரியத்தோடு அந்த ஆயுள் காலத்தில் யார் செலவழிக்கிறார்களோ நாளைக்கு மறுமை அவர்கள் வெற்றி பெறலாம். இல்ல நான் வேற இதெல்லாம் இருந்தேன், தொழுகையெல்லாம் என்னோட ஆயுள் காலத்தை கழிக்கல, குர்ஆன் ஓதுல ஆயுள் காலத்தை கழிக்கல, நல்ல விஷயத்தில் ஆயுள் காலத்தை கழிக்கல அப்படின்னா நாளைக்கு நரகத்தான் போக முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி உரையாக நிகழ்த்தும் போது சொன்னார்கள், அன்பு தோழர்களே, உங்களுடைய ஆயுள் காலத்தில் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆயுள் காலம் என்பது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் 100 வயசுக்கு மேல வாழ்றாரு அப்படின்னா அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட், வர பிரசாதம் என்று தானே சொல்ல முடியும். ஒரு 60 வயசு 70 வயசுல ஒரு ஆள் இறந்து போயிட்டார் அப்படின்னா முடிஞ்சு வச்சு, அவருக்கு ஆயுள் காலம் அவ்வளவுதான். அப்போ 100 வயசு வரைக்கும் ஒருவர் வாழுகிறார் என்றால் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருப்பார், ஏதாவது ஒரு நற்காரியங்கள் செய்திருப்பார். நற்காரியத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஆயுள் காலத்தை நீட்டி கொடுப்பான். இன்னும் செய்யட்டும் நல்ல காரியம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நல்ல காரியம் செய்யாமலே இன்னைக்கு சில நபர்கள் கொஞ்சம் காலத்திலே போறாரு என்ன அப்படின்னா அவர் நன்மையான காரியம் அவ்வளவுதான் செஞ்சிருக்கான்னு அர்த்தம். அப்ப நன்மையான காரியங்களில்
நம்முடைய ஆயுள் காலத்தை அதிகமாக நான் பயன்படுத்த வேண்டும். அனாச்சாரத்தினுடைய இருந்து யார் விடுபட்டு, அனாச்சார காரியத்தினுடைய இருந்து விடுபட்டு யார் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களில் நம்முடைய ஆயுள் காலத்தை கழித்தால் நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நரகத்தான் போக முடியும். ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஆயுள் காலத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு கடைசியான ஒரு உரையில சொல்லும் போது சொன்னார்கள், அன்பு தோழர்களே, உங்களுடைய ஆயுள் காலத்தை கவனமாக கழியுங்கள், நன்மையின் பக்கம் கழியுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இஸ்லாத்தினுடைய பார்வையில் நன்மையான காரியத்தில் நம்முடைய ஆயுள் காலத்தை யார் கழிக்குகிறார்களோ அவர்தான் சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டு மறுபடி சொன்னாங்க, யூதருடைய கலாச்சாரத்தை யார் பின்பற்றி ஒரு சமூகம் வாழுகிறது என்றால் அவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முழு ஆயுள் காலமும் நன்மையான ஆயுள் காலமாக பிறருக்கு நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் நன்மை செய்யக்கூடிய மக்களாகவும் இந்த நியூ இயர் என்ற ஒரு புத்தாண்டை இஸ்லாமிய நபர்கள் கொண்டாடாமல் இருப்பதற்கும் யூதருடைய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த உலகத்திலே வாழும் போது நீண்ட ஆயுளோடு நீண்ட சுகத்தோடு முழு ஆரோக்கியத்தோடு நன்மையான காரியங்கள் செய்வதில் அதிகமாக ஆர்வம் கொண்ட மக்களாக வல்லன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.